வணக்கம் நண்பர்களே. கதைய பத்தின முன்னுரைய சின்னதா இங்க கேட்கலாம். காட்டு பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற மலையடி கிராமம் அது. அடிக்கடி காட்டுல இருக்கிற மாந்திரீக தன்மை ஆன்மா மூலமா பல விஷயங்களை மக்களுக்கு சொல்லிட்டே இருக்கு. இதனால பல பாதிப்புகள்ல இருந்து அந்த மக்கள் தப்பிட்டே இருக்காங்க. ஏன் அப்படி நடக்குது, என்ன பின்னணி, கடைசியில என்ன ஆச்சுன்னு இந்த கதை விளக்குது. கதையை கேளுங்க. மறுபடியும் சந்திக்கலாம். அது ஒரு மாந்திரீக காடு. பக்கத்துல இருந்த கிராம மக்கள் எல்லோரும் இறந்தவங்களை புதைக்கிற இடமாகத்தான் இந்த காட்டை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்படி புதைச்சவங்க கொஞ்ச காலம் இந்த காட்டுல உலாவறதா இந்த ஊர் மக்களோட நம்பிக்கை. இதை உறுதிப்படுத்துற மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது. ஒரு மாசத்துக்கு முந்தி அஞ்சம்மாளோட மகன் குணாதரன் அடிவாரத்துக்கு பக்கத்துல மரம் வெட்ட போயிருக்கான். அப்போ மழை பெய்ஞ்சனால வழி தவறிடுறான். ஒரு பாறை இடுக்கில மழைக்காக ஒதுங்கி இருக்கிறப்போ செத்துப்போன அவங்கம்மா கூப்பிடுற சத்தம் கேக்குது. குணா குணான்னு அசலா அவங்க அம்மாவோட சத்தம் அப்படியே கேக்குது. குணாதரன் பயத்துல வெடவெடத்து போறான். மிரண்டு போய் ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ அங்க இருந்த ஒரு மரக்கிளையில அவங்க அம்மா ஆத்மாவா உட்கார்ந்துட்டே இருக்காங்க. இத பார்த்தவன் பெருசா அலறிட்டு தலதெறிக்க கிராமத்துக்குள்ள ஓடி வர்றான். அப்படி ஓடி வர்றப்போ அவனோட அம்மா ஏதோ சொல்லிட்டே இருக்கிறது அவன் மனசுக்குள்ளே ஊடுருவுது. மறுநாள் காய்ச்சல்ல விழுந்தவன் தான் 3 நாள் கழிச்சுத்தான் கட்டில விட்டே எந்திரிச்சான். இந்த தகவல் ஊருக்குள்ள பரவிடுது. கால ஓட்டத்துல இந்த ஊர் மக்கள் இதை மறந்துடுறாங்க. இப்படி இருக்கப்போ ஒரு நாள் எழில் விழி பாட்டி மலையடி வாரத்துக்கு பக்கத்துல இருக்கிற குடிசை வாசல்ல உட்காந்துட்டே இருக்காங்க. அப்போது பாட்டியோட மூத்த மகன் பரமபரன் காட்டுக்குள்ள இருந்து கூப்பிடுற மாதிரியே சத்தம் கேக்குது. அந்த பாட்டிக்கு ஏற்கனவே காது சரியா கேட்காது. ஆனா இந்த சத்தம் மட்டும் காதை பொளக்கிற மாதிரி அவங்களுக்கு கேக்குது. இதை கேட்டு மிரண்டு போன பாட்டி காட்டை நோக்கி பதட்டத்துல ஓடுறாங்க. இதை பார்த்த பலரும் பாட்டியை பார்த்து அதிர்ச்சி அடையறாங்க. ஓடி போய் அவங்கள பிடிச்சுக்கிறாங்க. ஆனா பாட்டியோ என் மகன் கூப்பிடுறான், ஏதோ சொல்றான்னு அவங்க பிடியில இருந்து விலகுறாங்க. பாட்டிய பிடிச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா பாட்டி உடல்ல ஒரு அசுர பலம் இருந்ததுதான். 3 பேர் பிடிச்சும் பாட்டிய கட்டுப்படுத்த முடியல. ஒரு வழியா பாட்டியோட முகத்துல தண்ணி தெளிச்சும் வேப்பிலைய அடிச்சும் கட்டுப்படுத்துறாங்க. அதுல இருந்து இந்த மாந்திரீக காடு மேல மக்களுக்கு பயம் அதிகமாயிடுச்சு. வெறும் சம்பவமா இருந்திருந்தா அதை இந்த கிராம மக்கள் பெருசா எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா அந்த சம்பவத்துக்கு பிறகு அவங்க சொன்ன விஷயம்தான் பலருக்கும் பீதியை ஏற்படுத்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செத்து போன அம்மாவை பார்த்து அலறி அடிச்சுட்டு ஓடி வந்தான்ல குணாதரன், அவன் சொன்ன விஷயம்தான் கிராம மக்களை தூக்கி வாரி போட்டுச்சு. அதாவது இந்த ஊரை சேர்ந்த இரும்பொறையன் சில மாசத்துக்கு முன்னாடி வெளியூர் போனவன் திரும்பி வரல. அவனை இந்த ஊரை சேர்ந்த கார்முகிலன் தான் கொன்னு ஊர் எல்லையில இருக்கிற ஆலமரத்துக்கு பக்கத்துல புதைச்சிருக்கான். புதைச்ச அந்த அடையாளத்தையும் அவனோட அம்மா ஆவி சொல்லி இருக்கு. இத கேட்ட ஊர் மக்கள்லாம் போட போக்க தப்பையிலே ஆவி சொல்லிச்சான். அதை நாங்க நம்பணுமாம்னு அவன் பேச்சை யாரும் நம்பல. ஆனா காணாம போன இரும்பொறையனை பத்தி எந்த தகவலும் இல்லாததால எதுக்கும் சோதனை செஞ்சு பார்ப்போம்னு ஊர் மக்கள் எல்லாம் மம்பட்டி கடப்பாறையோட சம்பந்தப்பட்ட இடத்த தோன்றாங்க. அப்போ இரும்பொறையனோட எலும்பு கூட அங்க புதைஞ்சு கிடக்கு. இத பார்த்த ஊர் மக்கள் அதிர்ச்சி அடையறாங்க. 2வது அந்த பாட்டி சொன்ன விஷயம் அவங்கள தூக்கி வாரி போட்டுச்சு. அதாவது இந்த ஊர்ல இன்னும் கொஞ்ச நாள்ல வெள்ளம் வந்து பெரிய அழிவு வரப்போகுதுன்னு இறந்த போன தன்னோட மகன் சொன்னதாக அந்த பாட்டி சொல்றாங்க. ஆரம்பத்துல இதையும் அந்த கிராம மக்கள் நம்பல. ஆனா ஒரு வாரத்துல பக்கத்துல இருக்க வள்ளல் நதி பெருக்கெடுத்து இந்த கிராமத்துக்குள்ள வந்துடுது. இதனால பெரிய அழிவு அந்த கிராமத்துக்கு ஏற்படுது. நடக்கிற இந்த அமானுஷ்ய சம்பவத்தை எல்லாம் பார்த்து அந்த கிராமத்து ஜனங்கள் மிரண்டு போயிடுறாங்க. செத்து போனவங்க எல்லாம் அந்த காட்டுல பேயா உலாவறதா நம்புறாங்க. அதனால பகல்ல கூட யாரும் இந்த காட்டு பக்கம் போறதில்ல. கிராமத்துல யாராவது செத்தா கூட கூட்டமா போய் அவசர அவசரமா புதைச்சிட்டு திரும்பி வந்துடுறாங்க. ஆனாலும் இறந்தவங்களோட ஆவி அப்பப்போ அந்த காட்டோட எல்லைக்கு வந்து அலர்ற மாதிரியும் தன்னோட சொந்தக்காரங்களை கூப்பிடுற சத்தமும் பலருக்கும் கேக்குது. இதுக்கு பயந்தே பலரும் இறந்தவங்கள இப்பெல்லாம் அங்க புதைக்க கூட போறதில்லை. தொடர்ந்து இது மாதிரி சம்பவம் நடந்துட்டே இருந்தனால இந்த பகுதி பரபரப்பாயிடுது. இந்த காடு சேயூர் ஜமீன் கட்டுப்பாட்டுல இருக்கிற பகுதி. நடந்ததையெல்லாம் கேள்விப்பட்ட ஜமீன்தார் சாமுகுல வேந்தநாதனுக்கு ஒரே ஆச்சரியம். உண்மை கண்டறியும் குழுவை அனுப்புறார். போய் தீர விசாரிச்சுட்டு வந்த குழுவும் ஜமீன்தாரை வணங்கி, ஐயா, நடந்தது எல்லாம் உண்மைதான். ஆனா ஏன் இப்படி அமானுஷ்ய சம்பவங்கள் நடக்குதுன்றதான் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்ட ஜமீன் நிர்வாகமும் புராதன ஆராய்ச்சியாளர் திருக்கைலாசர் அப்படின்ற அனுபவம் உள்ள ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இவன் கல்வெட்டு ஓலைச்சுவடிகளை ஆராய்ச்சி பண்றதுல கில்லாடி. போதா குறைக்கு பாறை ஓவியங்கள்
எழுத்துக்களை பார்த்து பழங்காலத்துல நடந்த விஷயங்கள் அப்படியே சொல்லுவார். அவரே அந்த காட்டுக்கு போய் ஆராய்ச்சி பண்ண சொல்றாங்க. அங்க இருக்கிற மர்மத்தையும் உண்மையான நிலவரத்தையும் அறிக்கையா தாக்கல் பண்ண சொல்றாங்க. திருக்கைலாசரும் ஒரு வாரம் ஊருக்குள்ள தங்கி அங்க பொதுமக்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டுக்கிறாரு. அப்புறம் காட்டுக்குள்ள போறாரு. இறந்தவங்களை புதைச்ச இடத்த ரொம்ப நேரமா ஆராய்ச்சி பண்றாரு. அங்க ஒரு சிதைஞ்ச கல்வெட்டு தெரியுது. எழுத்தெல்லாம் சரியா தெரியல. அதனால ஈரமான காகிதத்தை அதுல வச்சு அழுத்துறாரு. பிறகு துணியில மைய வச்சு ஒற்றி எடுக்கிறாரு. ஓரளவுக்கு அதுல உள்ள எழுத்துக்கள் தெரியுது. அப்புறம் போட்டோ எடுக்கிறாரு. அதை ஜூம் பண்ணி பார்க்கிறாரு. வட்டெழுத்து முறையில சில தகவல்கள் அதுல இருந்தது. 13ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல நடந்த விஷயம் அதுல இருந்தது. அதாவது அப்போதைய மன்னன் பரமநாணன் இந்த பகுதியை ஆட்சி செஞ்சிருக்கான். அவனோட தவ ஆற்றலால மாந்திரீக சிம்மாசனம் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அதுல உட்கார்ந்துதான் அவன் ஆட்சி செஞ்சிருக்கான். தவ வலிமை கொண்ட சிம்மாசனமே மக்களுக்கு தேவையான திட்டங்களை வகுத்து தந்து இருக்கு. நடக்க போற கெட்ட விஷயங்களை முன்னமே தெரிஞ்சு மக்களை எச்சரிக்கை செஞ்சிருக்கு. அதனால அந்த நாட்டு மக்கள் சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. சின்ன பிரச்சனை கூட அங்க இல்ல. மக்களோட சந்தோஷமும் வாழ்க்கை முறையும் வளமான பொருளாதாரமும் பக்கத்துல இருக்கிற நாட்டுக்கு எல்லாம் பொறாமையை தந்துச்சு. அதனால எதிரிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு நாள் இந்த நாட்டை நோக்கி படையெடுத்து வர ஆரம்பிச்சாங்க. இதை அந்த சிம்மாசனமும் மன்னன் பரமநாணனுக்கு உணர்த்துது. மேலும் இந்த போர்ல ஜெயிக்கிறது கஷ்டம். அதனால சில முன்னேற்பாடுகளை செஞ்சுக்கோங்கன்னும் அறிவுரை சொல்லுது. மன்னனுக்கு புரியுது, இந்த சிம்மாசனத்தை பறிக்கத்தான் எதிரிகள் வர்றாங்க. அவங்க கையில கிடைச்சா விளைவுகள் பயங்கரமாக மாறிடும்னு நினைக்கிறான். உடனே அமைச்சர் ராகவேந்தன், மன்னா, இந்த சிம்மாசனத்துக்கு காலம் கடந்த வலிமை இருக்கு. உலகத்துக்கு வழிகாட்டுற தன்மை நிறையவே இருக்கு. அதனால இது எதிரிகள் கையில கிடைக்காம பாத்துக்குவோம்னு சொல்றாரு. தொடர்ந்து ஒரு படையை தயார் செஞ்சு சிம்மாசனத்தை ரகசியமா எடுத்துட்டு போறாங்க. பக்கத்துல இருக்கிற காட்டுல ஆழமான பாதாள சுரங்கம் அமைச்சு அதுல இதை பத்திரமா வச்சிடுறாங்க. இங்க சுரங்கம் இருக்கிற அடையாளமே தெரியாத அளவுக்கு அந்த இடத்த பாறையும் புதருமா மாத்தி வச்சிடுறாங்க. ரகசியமா அந்த இடத்தை விட்டு வெளியே வர்றப்போ படை வீரன் ஒருத்தன் திடீர்னு வெறி பிடிச்ச மாதிரி ஆடுறான். உடல் உதறி உதறி போடுது. தொடர்ந்து அவன் ஐயோ மன்னான்னு பெருங்குரல்ல கத்துறான். அமைச்சருக்கும் படை வீரர்களுக்கும் என்ன நடந்திருக்கும்னு புரிஞ்சு போச்சு. எதிரிகள் மன்னனை கொன்னுட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. கண்கலங்குறாங்க. அப்போ சுரங்கத்துல இருந்து ஒரு சத்தம் கேக்குது. மனிதர்களுக்குத்தான் ஆயுள், ஆத்மாவுக்கு இது இல்ல. நல்லெண்ணம் கொண்ட இந்த மன்னனின் ஆத்மாவாக வாரிசாக நின்னு இந்த மக்களை நான் ஆட்சி செஞ்சுட்டே இருப்பேன்ற ஒரு சத்தம் கேக்குது. அமைச்சர் தலைமையில வர்ற படை வீரர்களும் நாட்டுக்குள்ள வர்றப்போ எதிரிகள் அவங்கள வெட்டி கொன்னுடுறாங்க. அதனால சிம்மாசனம் விஷயம் யாருக்குமே தெரியாம போயிடுது. கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் திருக்கைலாசர் படிச்சதை வச்சு பாதியும் மிச்சத்தை யூகத்திலையும் தெரிஞ்சுக்கிறார். அப்போ கூடியிருந்த உதவியாளர் திடீர்னு கத்துறாரு. சத்தமாக எதையோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு மயக்கம் போட்டுறாரு. ஆராய்ச்சி மையத்துக்கு வந்த திருக்கைலாசர் ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு. பிறகு ஜமீன்ட்ட போய் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது இந்த காட்டின் தன்மை இப்போ ரத்தத்தாலும் போர் வெறியாலும் நிறைஞ்சு கிடக்கு. பல நூற்றாண்டுகளா இங்க நிறைய பிணங்கள் தகனம் செய்யப்பட்டு இருக்கு. போர்ல இறந்த ஆயிரக்கணக்கான உடல்கள் இங்க புதையுண்டு கிடக்கு. ஏராளமான ஆவிகள் இன்னமும் இங்க சுத்திட்டு தான் இருக்கு. நல்ல ஆத்மாக்களின் கால அளவு முடிஞ்சிருச்சு. கெட்ட சக்திகளின் ஆட்டம் தொடங்கி இருக்கு. இது நல்லது இல்ல. அதனால காட்டுக்குள்ள யாரும் போக வேண்டாம். பாதுகாப்பு வேலி போட்டுடுங்க. இந்த விவரத்தை கல்வெட்டு ஓலைச்சுவடியிலும் எழுதி வர்ற தலைமுறையையும் எச்சரிக்கை செய்யறது நல்லதுன்னு சொல்லி முடிக்கிறார். அமைதியா இதையெல்லாம் கேட்ட ஜமீன் சாமுகுல வேந்தநாதன் உடனே இதை நடைமுறைப்படுத்தலாம். அடுத்த தலைமுறைக்கும் இந்த விஷயத்தை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளையும் செஞ்சிடுவோம்னு சொல்றார். மன திருப்தியோட திருக்கைலாசர் ஜமீனை விட்டு வெளியே வர்றார். அந்தி மாலை பொழுதுல அந்த காட்டை நோக்கி வர்றார். ரகசிய பாதாள சுரங்கம் இருக்கிற இடத்துல போய் உக்கார்றார். கண்ணை மூடி சிம்மாசன சுரங்க பகுதியை கும்பிடுறாரு. அவர் கண்கள்ல கண்ணீர் பெருக்கெடுக்குது. அவர் மனசுல இருந்து எண்ணங்கள் வெளிப்படுது. கற்ற வித்தைய முதல் முறையா தப்பா பயன்படுத்தி இருக்கேன். வருங்காலத்துக்கு தவறான ஒரு தகவலை பதிவு செஞ்சு வச்சிருக்கேன். இனி இந்த காட்டு பக்கம் யாரும் வரமாட்டாங்க. இனி வர்ற அரசாங்கம் இந்த பகுதிக்கு வந்தா விளைவுகள் மோசமா இருக்கும். ஆட்சி கவிழும், இரத்த கரையா மாறும். அரசாங்க நிர்வாகங்களுக்கு தீரா துயரத்தை ஏற்படுத்தும். அதனால இந்த காட்டை ஒதுக்குப்புற பகுதியா மாத்தணும்னு எழுதி வச்சுட்டேன். எல்லாம் இந்த சிம்மாசனத்தையும் இந்த இயற்கை வளத்தையும் பாதுகாக்கிறதுக்குத்தான் என்று அவரின் எண்ணங்கள் முற்று பெற்றது. அப்பொழுது அன்றைக்கு அவரது உதவியாளர் தன்னை மறந்து கூறி சொன்னது அவர் காதில் ஒலித்தது. சிம்மாசனத்தின் தவ வலிமை குறைஞ்சிட்டே வருது. சில நூற்றாண்டுகள்ல இதோட ஆற்றல் முற்றிலும் குறைஞ்சிடும். ஆட்சி முறை மாறும். மக்கள் ஆட்சி உருவாகும். அப்போ இந்த காடுகளை தகர்க்கும் முயற்சி மேற்கொள்ளப்படும்.
பணவெறியில் இங்குள்ள கனிமங்கள் வெட்டி எடுக்கப்படும், விற்பனைக்காக நாடு கடத்தப்படும். அதுவரை இப்பகுதி மக்களுக்கு ஆத்ம ரீதியாக வழிகாட்டியாக இருப்பேன் என்று சிம்மாசனத்தின் எண்ணமாக உதவியாளரின் குரல் ஒலித்தது. தியான நிலையில் இருந்த திருக்கைலாசர் உடல் சட்டென்று சரிந்து விழுந்தது. இந்த காட்டில் புதைக்கப்பட்ட கடைசி உடல் இவருடையதுதான். ஜமீன் தனது செப்பு பட்டயத்தில் மாந்திரீக காட்டின் தன்மையை பதிவு செய்தார். ஆட்சி மாறி பல நூற்றாண்டுகள் ஆன பிறகும் இந்த மாந்திரீக காட்டின் தன்மை ஆட்சியாளர்களை பயமுறுத்தி கொண்டே இருந்தது. அதனால் இந்த காடு கண்டு கொள்ளப்படாத, உள்ளே செல்லக்கூடாத பகுதியாக இன்றைக்கும் இருந்து வருகிறது. பல தலைமுறைகளாக மாந்திரீக தன்மையுடனும் பயமுறுத்தும் கொடூரச் செயல்களின் பின்னணியுமாகவே இந்த காட்டை வரலாறு பதிவு செய்து வைத்துள்ளது. என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருக்கா? இப்போ மட்டுமில்ல, வரலாற்றின் வழிநெடுகிலும் சமூக ஆர்வலர்களின் செயல்பாடுகள் சுற்றுப்புறத்தை பாதுகாத்துட்டே வந்திருக்கு. ஆனா பலரது பெயர்களும் குறிப்புகளும் தெரியாமலேயே போயிடுச்சு. இன்னைக்கு நாம இருக்கிற சூழ்நிலை முன்னோர்களின் ஆசீர்வாதத்தினால கிடைச்சது. அதனால காடுகளையும் கனிம வளங்களையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு வளமான பூமியை விட்டு செல்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க. பை.